ஜெபம் செய்வோம். கண்களை மூடி தலையில் தாழ்த்தி ஆண்டு நோக்கி பார்ப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்க அன்பை பிதாவே, அருமையான மனமகிழ்ச்சி ஆராய் வேளையிலே பிள்ளைகளை ஒன்று கூடிய சமூகத்தை வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பருத்து இறங்கி வந்து எங்களோடு பிரசன்னராக எங்களோடு ஆண்டவரே இருக்கிற விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கருத்தை கொடுத்த மகாபெரிய கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் பாடுற வேளையிலே பிரசன்னம் வளமை இறங்கி ஒவ்வொரு ஆவிக்குள் அனல்மூட்டி எழுப்பும்படி செபிக்கிறோம். மாம்ச பலகீனமானது, ஆனாலும் ஆவியோ உற்சாகம் முழு பார்க்கிறோம். உற்சாக ஆவியால் ஒவ்வொரு நெருப்பும்படி அர்ப்பணிக்கிறோம். நாளிலே ஒவ்வொரு பகுதியும் கரம் இருக்கட்டும். காணிக்க பகுதியும் ஆசீர்வதியும் கண்டவரே, சாட்சி பகுதியை ஆசீர்வதியும் கண்டவரே. நீ எங்களுக்கு கொடுத்திருந்து உனக்கு ஒரு சிறு பகுதியை கொடுக்குறோம். தேவரே, கொடுங்கிற பொழுது கொடுக்கப்படும் வசந்தப்படி நமக்கு குளிக்க சரியை மட்டும் கொடுப்பேன். தேவனை கொடுக்கும் கரங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே வேத வார்த்தைக்கு அவர் இருவோம் ஆண்டவே. ஆவியும் வல்லமை சீவன வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும் ஆண்டவே. அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படி அர்ப்பணிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இந்த பிரசன்னம் எங்களோடு இந்த ஆண்டவரே நடத்தும்படி இந்த ஆராதனை வேளையிலே மனமகிழ்ச்சி வேலையை 9 கருத்தை அர்ப்பணிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய தாயக்கரை செபிக்கிறோம். நாளில் அவரை பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆற்றி தேற்றி ஒரே சமூகத்தை கொண்டு வந்திருக்கு. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமை நமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமேன். அவ்வளோதான். ஆமேன். ஹல்லேலூயா. வேதர் இடத்துல சொல்லுகிறார், ஆமேன், நீ என்னவா இருக்கிறாய்? என்னது? நீ பேதுருவாக இருக்கிறாய். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பாறைன்னு அர்த்தம். அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ சின்ன பாறை தான், நீ ஒரு சின்ன சாதனை கல் தான். ஆனால் அவன் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சபை என்பது தேவனால் கட்டப்படுகிறது, தேவனால் நடத்தப்படுகிறது, தேவனால் இரத்தம் சிந்தி மீட்டெடுக்கப்பட்டது. ஆமென். நிச்சயமாய் அவர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், அதை நடத்த போதுமானவராக இருக்கிறார். நாம் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை. நம்ம ஆராதனை கீதத்தில் 265 சாங் நம்பர். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளும். கைகளை தட்டி உற்சாகமா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதனில் நிலை நாட்டினி, புது மனிதனாய் என்னை மாற்றினி. வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி, என்னை கிருபையால் உயர்த்தினி. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. பக்தியினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்த நல் வீடு இதுவே.
ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் வீடு இதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே, வேற்றுமை இங்கு இல்லையே. கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தி, எசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தி. பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தி, எசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தி. எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜெபத்திலே பற்றி எரியுமே, தடைகளை அது தகர்க்குமே. சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான் வெல்லுமே. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. உற்சாகமா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. சத்தமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் வீடு இதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் உறவு இதுவே. ஆவியில் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே, வேற்றுமைகள் இங்கு இல்லையே. கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை சொல்ல. இந்த கல்லின் மேல், ஓ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. அல்லேலூயா, ஆமென். ஒரு நாளும் அவர் ரத்தம் சிந்தி மீட்ட சபை என்ன பண்ணவே பண்ணாது, தோற்று போகவே போகாது. ஹல்லேலூயா. பிசாசானவன் தோற்று போனவன், அவன் தான் தோற்று போனவன். ஹல்லேலூயா. அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய செயல்கள் எல்லாம் மற்று போகும். அவன் ஹல்லேலூயா. ஒரு நாளும் 2000 வருஷமாக எத்தனையோ பேர் எழும்புனாங்க இந்த சபையை, ஆண்டவரால் மீட்டெடுக்கப்பட்ட இந்த சபையை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவன் தான் அழிந்து போயிருக்கான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
கர்த்தர் ஆமென் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தரிசனம் தந்தவர் அது நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் என்ன பண்ணதே இல்லை, தடைப்பட்டதே இல்லை. அல்லேலூயா, ஆமென். அவர் செய்கிறத யாராலும் என்ன பண்ணவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் தான் நடக்கும். சொல்லுங்கள் ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில் நிச்சயமாக அவருடைய சித்தம் நிறைவேறும்? ஹல்லேலூயா, ஆமென். எதிர்பார்க்கிறவர்கள் நம்புகிறவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடலாம். ஆமென். தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார், நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவர் யார் என்கிற பாடலை நாம் பாடப்போகிறோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார், தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார், செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார், செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார், தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார், தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார், தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே, தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, சொல்லுங்க தவறாமல் முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே, தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார், தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார், தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இல்லையே, கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன், தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இல்லையே, கடலையும் காற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன், தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், கைதட்டி சொல்லுவோம் விசுவாசத்தோடு, தேவனே உமக்கொப்பான, நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு, தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார், தரிசனம் தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடி, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தந்த தரிசனங்கள் ஒரு நாளும் பொய்த்து போவதில்லை, சர்வ வல்லவர் நீர்தானே, தரிசனம் தந்தவர், அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை.
சொன்னாரே, நம்பிக்கையோடு பாடுவோம். வல்லவர் நீதானே, தேவரீ சகலம் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே. நம்பிக்கையோடு பாடுவோம். தேவனே உமக்கொப்பான தேவன், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? no one else like you, Lord Jesus. உமக்கொப்பானவர் யார்? பிரசித்தவர்களாய் சொல்லுவோம். உமக்கொப்பானவர் மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானிலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ சகலம் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ நம்பிக்கையோடு ஆமென் முழு இதயத்தோடு சொல்லுவோம். நீர் சர்வ வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? கைகளை தட்டி ஹalleluya ஹalleluya ஆமென். அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. அவரை போல ஆமென் நடத்த, அவரை போல ஆதரிக்க ஹalleluya ஒருவருமே இல்லை. ஹalleluya கானானுக்கு ஆமென் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவர் வழிகள் எல்லாம் உடன் இருந்து ஆமென் மன்னாவை பொழிந்து தண்ணீரை கொடுத்து ஹalleluya வஸ்திரம் பழசாகாமது செருப்பு தேயாமல் ஹல்லேலூயா எல்லா எதிரிகளுக்கு முன்பாக அவர்களை மடங்கடிக்க செய்து ஆமென் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க கிருபை தந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க ஆமென். அவர் சொன்னது நிச்சயமா நிறைவேறும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உங்களுக்கு சொன்னது, அவர் உங்களுக்கு சொன்னது, உங்கள்கிட்ட பேசினது, அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது சொல்லுங்க நிச்சயமா நிறைவேறும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இடையில தடைகள் வரலாம், ஆமென் சோர்வுகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், ஆனாலும் நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். அவர் வழிகள் எல்லாவற்றையும் தேவைகளை பார்த்துக்கொள்வார், சூழ்நிலைகளை அவர் பார்த்துக்கொள்வார். அவர் சொன்னதில் நம்ம போயிட்டு இருந்தால் போதும். ஆமென் சொல்கிறீங்களே ஹல்லேலூயா ஆமென். அவங்க சமைக்கலை, வேலை செய்யலை, அந்த வனாந்தரத்தில் நடந்த நாட்களில் கர்த்தர் அவர்களை எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டார். மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய், ஹல்லேலூயா ஸ்தோத்திர, பாதுகாப்பாய், வெளிச்சமாய், எல்லாமுமாய் இருந்தார். ஆமென். நிச்சயமாய் அவரை நம்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்டவைகளை செய்கிறவராய் ஆமென் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்ன ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. அவருடைய மறைவில், அவருடைய சிறகு நிழலில் வந்திருக்கிற நமக்கு அவரே துணையாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு நிச்சயம் இருக்கணும். அவர் செய்ய நினைத்து தடைபடாது ஆமென் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்து ஆமென் பக்தன் சொல்கிறாரு, நான் ஹல்லேலூயா என்ன பண்ணுறேன், நல்லா படுத்துறங்கி மகிழ்ச்சியாக இருக்கேன், ஏன்னா அவர் என்னை ஆதரிக்கிறார். சொல்லுங்கள் ஆமென். அவர் என்னுடைய காரியங்களை எல்லாம் பார்த்து கொள்கிறார் என்று சொல்லி ஆமென். இன்னொரு பாடலை கூட பாடுவோம். சிறகுகளின் நிழல் தனியிலே நான். கைகளை தட்டலாமா?
சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீ துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கை தட்டி சிறகுகளின் நிலத்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீ துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு அடைக்கலமே, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே சொல்லுங்க ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. சொல்லுங்க பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. காப்பாருன்னா சொல்லுங்க. பல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமாய் அவரமே அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாவரமே என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு அடைக்கலமே, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே புகலிடமே. நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. உங்க சத்தம் உயரட்டும். உங்களை நேசிக்கிறவரை சொல்லி ஆராதிங்களே. ஆராதனை ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. கோபங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. தெரியாமல் நேசிக்கும் என் நேசரே என்னை என்று காப்பவரே.
மறைவிடமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. உயர்த்தி சொல்லுங்க, அடைக்கலமே என் ஆதரவே புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு முழு இருதயத்தோடு சொல்லுங்க. ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. இந்த காலை வேளையில ஒருவேளை நம்பிக்கையற்ற சூழ்நிலையில, எதிர்மறையான சூழ்நிலையில வந்திருந்திருப்பீர்கள் சொன்னால், ஆமென், ஆண்டவருடைய சமூகத்துல ஹல்லேலூயா நம்பிக்கையோடு கூட இந்த ஆராதனை வேளையில நீங்கள் அவரை நினைத்து அவரை முழு இதயத்தோடு மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், ஆமென், ஹல்லேலூயா நிச்சயமா ஆமென் அந்த விடுதலையோடு தான் போவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். முழு இதயத்தோடு சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி ஆமென் இதயத்தை நேராக்கி ஆமென். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீ துணையாய் சொல்லலாம் இருப்பதை வாய்களை திறந்து பாடி அறிக்கை செய்யுங்களேன். இளைப்பாறுவே சிறகுகளில் ஆமென் உன்னதமானவருடைய மறைவில் அவருடைய சட்டலில் அடைக்கலமாய் வந்தா உனக்கு அவராலே நீ துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. ஆமென். கவலைகளை மறந்து கண்மணி போல காப்பவரை நான் ஆமென். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை, கண்ணுறங்காமல் காப்பவரை நான் முழங்கால் படிட்டு மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே மறைவிடமே ஆராதனை, சொல்லுங்க, எனக்கு எல்லாமே நீர்தானப்பா, நீரே என்னை ஆதரிக்கிறீர், நீரே என்னை பாதுகாக்கிறீர். புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை. சூழ்நிலைகளை மறந்து, பலவீனங்களை மறந்து, கவலைகளை மறந்து உங்களை நம்மை நேசிக்கிறவரை ஆராதிப்போம். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆதரிக்கும் இயேசுவே முழு பலத்தோடு ஆராதனை, ஆராதனை அப்பா. இருதயத்திலிருந்து ஆராதிப்போம் முழு நிறைவோடு, மன நிறைவோடு. ஹல்லேலூயா. இதுவரை ஆதரிக்கிறவரே ஆராதனை, ஓ கனிமணி போல அவர் உயர்ச்சி ஆராதனை ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. அல்லேலூயா.
பாதுகாக்கிறதுக்காய் நன்றி, என்னை போஷிக்கிறதுக்காய் நன்றி, என்னை பராமரிக்கிறதுக்காய் நன்றி ராஜா, என்னை மீட்டுக் கொண்டதற்காய் நன்றி, என்னை தோளிலே சுமக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்துட்டோன்னு சொன்னா ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்க வேண்டாம். ஆமென். ஒரு நாளும் திரும்பி பார்க்க வேண்டாம். ஒரு நாளும் பழையவைகளை நோக்க வேண்டாம். அவரை நம்பி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு நிச்சயத்தோடு முழு நம்பிக்கையோடு ஆமென், நம்பிக்கையில உறுதியாய் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்புகிறதில் சந்தோஷமாய், நம்பிக்கையில் சந்தோஷமாய் ஆமென். நம்புகிறது அவரால் வரும் என்ற நிச்சயத்தோடு சோர்வுக்கு ஒரு நாளும் இடம் கொடுத்தார், பலவீனத்தை ஒரு நாளும் பொருட்படுத்தாமல் ஆமென். நிந்தைகளை அவமானங்களை எண்ணாமல் நேசிக்கிற கர்த்தரை மாத்திரம், நடத்துகிற கர்த்தரை மாத்திரம் ஆமென். நமக்கு ஆதரவாய் இருக்கிற அவரை கர்த்தரை மாத்திரம். சேனைகளின் கர்த்தர் அவர், மாறாத கர்த்தர் அவர். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். நீர் நம்பத்தக்கவர், நீர் நம்பிக்கைக்குரியவர். ஆமென். நீர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர். ஜீசஸ் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னாரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவோம். கர்த்தர் புடமிடுகிற நாட்கள் இது. ஆமென். ஹல்லேலூயா. வெள்ளியை புடமிடுவது போல, பொன்னை புடமிடுவது போல ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை, தேவனுக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாதவைகளை அகற்றுகிறபடியாகவே கர்த்தர் நம்ம இந்த பாதைகள்ல நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் காணப்படும். எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். சூழ்நிலைகள் அல்ல நம்ம சந்தோஷமா இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். அதுவே நம்முடைய பலன், அதுவே நம்முடைய பலன், அதுவே நம்முடைய பலன். சிறைச்சாலையில் இருந்து கொண்டு சொல்லுகிறார், சந்தோஷமா இருங்கயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்க விடுதலையோடு தானே வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு நாள் நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று சோர்ந்து போக வேண்டாம். துதித்துக் கொண்டே இருப்போம், ஆராதித்துக் கொண்டே இருப்போம். ஆமென். எழும்பி நிற்கலாம் தேவ சமூகத்தில். ஆமென். நன்றி ஆண்டவரே. நீ நம்ப பண்ணின வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுகிறவராக இருக்கிறீரே. நீர் நம்ப
நம்ப பண்ணின உன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். சொல்லுங்க சொல்லு. உடன்படிக்கையின் தேவன் ஒரு நாளும் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்று. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்று. மறவாமல் மறவாமல் அவரே சொன்னதை அவர் உன்னை மறக்கவில்லை, அவர் உன்னை மறப்பதில்லை. மறவாமல் நினைப்பவரே நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர், அதை முடித்து தீரும் மட்டும் கைவிட. நம்பிக்கையோடு சொல்லி சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிச்சயம் இருக்கிறதா? நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கையுடைய சிலைகளே இசையா நம்ப பண்ணின உன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் மறவாமல் நினைப்பவரே இதுவரை நடத்தினவர், இதுவரை காயம் கட்டினவர், இதுவரை கண்ணீரை துடைத்தவர். ஆமென். இனிமேலும் நடத்துவார். ஓ நம்பிக்கையோடு இசையா மறவாமல் மனிதர்களால் மறக்கப்பட்டிருக்கலாம். ஆமென். மனிதர்கள் காயப்படுத்தப்பட்டிருப்பார். அவர் காயமாற்றுகிறவர். மறவாமல் நினைப்பவரே
இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. சொல்லலாம். கடந்த 6 நாட்கள், கடந்த வாரம் முழுவதுமாய் நம்மை நடத்தினவரை, காத்தவரை அனுதினமும் உமக்கே. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உமக்கே. அனுதினமும் ஒவ்வொரு நாளும், எல்லா நாளும் ஆராதனை உமக்கே. அனுதினமும் உமக்கே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை உமக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன், மனுஷி பாக்கியவான், பாக்கியவதி. ஒரு நாளும் வைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. சர்வ வல்லவரை ஆராதிக்கிறோம். He's challenging. என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்றுதான் கர்த்தர் கேட்கிறார். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அவிசுவாசங்கள் நீங்கும்படி செய்யும். நிச்சயமாய் பரிபூரணம் உண்டாக செய்கிற கர்த்தராய் நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆசீர்வதியும். மீதான பகுதியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஏற்பட்ட ஒரு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லா துதிகான மகிமைக்கும் பாத்திரரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பாடல் பகுதியை ஆசீர்வதித்தீரே. ஆமேன், ஆமேன், ஆமேன். முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் உம்மை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி. மனதார உம்மை துதிக்கிறோம். எங்களை மறக்காதவரே உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்லா நாமத்திலையும் மேலான உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தொடர்ந்துள்ள ஒவ்வொரு நேரத்தையும் உம்முடைய அன்பான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன், ஆமேன். துதிகளை ஏற்றுக்கொண்டவரே, சுகந்த வாசனையாக நுகர்ந்து மகிழ்ந்து கொண்டவரே, உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். ஆமேன். நீர் பேச போகிற வார்த்தைக்காய் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். காணிக்க பகுதிக்காக ஜெபிக்கிறோம், சாட்சி பகுதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்துக்கு ஏற்றார் போல பேசுகிற தேவன் நீங்க. ஆமென். நீங்க பேசுகிற தெய்வம் என்பதை ஒவ்வொருவரையும் இருதயத்தை திறந்து கொடுத்து கேட்க ஆண்டவரே, அதன்படி வாழ தன்னை அர்ப்பணிக்க நீர் உதவி செய்யணும்னு கேட்குறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. அந்த ஜீவ வழியில ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நடக்க நீர் உதவி செய்யும்படியாக உம்முடைய அன்பான கரத்தில் எங்களை முற்றிலும் முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆமென். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தை, எண்ணம், நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்து கொள்ளுங்க, நடத்துங்க, ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பழைய ஏற்பாடு பக்கம் 914. எரேமியா 30ஆம் அதிகாரம் 1 முதல் 22 முடிய உள்ள வசனங்களை மாறி மாறி வாசிக்கலாம். பழைய ஏற்பாடு பக்கம் 914. கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார்,
அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு சமாதானமில்லை. ஆணாய் பிறந்தவன் பிரசவித்ததுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரியைப் போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்களெல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் களத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்பப் போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவாரில்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனதின் நிமித்தமும் சத்துருவட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். உன் நொறுக்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தம் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடினவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாயிருக்க அவருடைய அதிபதி அவர்கள் நடுவிலிருந்து தோன்றுவார். அவரை சமீபித்து வரப்பண்ணுவேன், அவர் சமீபித்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். ஆமென். நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேரம் சொல்லலாம். நம்மோடு பேசுவாராக, நம்மோடு இடைப்படுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம் தியானத்துக்கு கேட்ட ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனம். 33ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து. நன்றியை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ பேசுகிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களோடு பேசக்கூடியதா இருக்கிறது, எங்களை உணர்த்தக்கூடியதா, எங்களை கட்டக்கூடியதா, எங்களை தேற்றக்கூடியதா, எங்களை ஆற்றக்கூடியதா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பகல் காலை வேளையில நீர் எங்களோடு பேசுவீராக, உம்முடைய சத்தம் எங்களுக்கு வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஸ்டோரி, ஒரு நடந்த பைபிளில் உள்ள சம்பவத்தை சொல்லி நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் எடுக்க வேண்டாம், 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இப்படியே இருக்கு. யெரொபெயாம்
கவனிக்கிறீங்களா எல்லாரும்? யெரொபெயாம் என்று சொல்லி ஒரு ராஜா இருக்கிறான். அவனே என்ன பண்றான், பலிபீட தண்டையில போயிட்டு பலி செலுத்துவதற்காக போய் நிக்கிறான். அப்ப கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவர் அந்த இடத்துக்கு வந்து இந்த பலிபீடத்தை பார்த்து சொல்றான். தீர்க்கதரிசி சொல்ல, இந்த பலிபீடம் என்ன ஆகும், வெடிச்சு இதாகும், இதுல வந்து இப்படிலாம் வருவான், இதுக்கப்புறம் அவன் பலியிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனமா அந்த பலிபீடத்தை குறித்து, இந்த பலிபீடத்தை கர்த்தர் வெடிக்க பண்ணுவார்னு சொல்லும் பொழுது இந்த யெரொபெயாம் என்ன பண்ணுவான், அந்த தீர்க்கதரிசி யெரொபெயாம் ராஜா, இவர் ஒரு தீர்க்கதரிசி. இவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை கேட்ட உடனே யெரொபெயாம் என்ன பண்ணுவாரு, அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி இப்படி கையை நீட்டுவாரு. என்ன பண்ணுவாரு, அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி கையை நீட்டுவாரு. அந்த கை அப்படியே நின்று போயிடும், அப்படியே மறந்து போயிடும், அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. நீட்டின கை எப்படிதான் இருக்கு, நீட்டின மாதிரியே இருக்கு. அவனை என்னென்னமோ ட்ரை பண்ணுறான், மடக்க ட்ரை பண்ணுறான், திருப்பி பார்க்க ட்ரை பண்ணுறான். யாரையோ கூப்பிட்டுருப்பாங்க, காவலாளிகள் உதவியாளர்களை வந்து கூப்பிட்டு கையை மடக்கி பாருங்க, கையை மடக்க முடியலன்னு சொல்லியிருப்பான். மருத்துவர்கள் உடனே ஓடி வந்திருப்பாங்க. அதில் ஏதாவது தைலத்தை ஆயிலெல்லாம் போட்டு தேய்ச்சி விட்டு எப்படியாவது என்ன பண்ணியிருப்பாங்க, மடக்க பல விதமான முயற்சிகள் ஈடுபட்டிருப்பாங்க. ஆனால் என்ன செஞ்சோம் என்ன ஆகலை, இந்த கை மடங்கவே மாட்டேங்குது. இப்படியே பிடிடா அப்படின்னு நீட்டின சாயலில் என்ன பண்ணுது, அப்படியே நின்றுச்சு அந்த ராஜாவுடைய கை. ஆனால் கடைசியில் என்ன ஆனது என்று சொன்னால், அவன் எல்லா முயற்சிகளும் செய்து முடிச்சு விட்டு திருப்பியும் அவன் அந்த தீர்க்கதரிசியை பார்த்து பேசுகிற 1 ராஜாக்கள் 13:5-6 நினைக்கிறேன், அதில் வருது. அவர் சொல்வார், நீ என்ன பண்ணு, என் கை சரியாகும்படியாக என்ன பண்ணு, நீ வேண்டிக்கொள் எனக்காக. என் கை சிறுமியும் இப்படியே என்னால் நீட்டிகிட்டே இருக்க முடியல, எனக்கு இந்த கை ரொம்ப வலிக்குது, என் கையை இப்படியே இருந்துச்சுன்னா நான் எப்படி இருக்க முடியும், எப்படி சாப்பிட முடியும், எப்படி தூங்க முடியும், அதனால் என் கையை திருப்பி சரியாகும்படியாக என்ன பண்ணு, வேண்டிக்கொள் என்று சொல்லி அவனிடத்துல தீர்க்கதரிசின் இடத்துல என்ன பண்ணுறான், வருந்தி கேட்டுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, 6வது வசனம். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்படியே நீட்டப்பட்டிருந்த கை அவன் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறான், என் கையை என்ன பண்ணணும், முன் இருந்தது போல அவன் சரியாக வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது அவன் தீர்க்கதரிசியானவன் அவனுக்காக வருந்தி தேவனிடத்தில் ஜெபித்த பொழுது அவன் கை முன் இருந்தது போல என்ன பண்ணுச்சு, அவன் சீராக மாறினுச்சு. அல்லேலூயா சொல்லாமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்தில் நாம் செய்த ஏதோ ஒரு காரியத்தின் விளைவாக ஆமென் நம்முடைய சூழ்நிலை என்ன பண்ண விட்டுருக்கு, ஆமென் மாற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலை இக்கட்டில் மாட்டினது போல் இருக்கிறது. ஒரு தவிப்பில், ஒரு பிரச்சனையில், ஒரு நிந்தையில், ஒரு அவமானத்தில், ஒரு துக்கத்தில் போய் சிக்கி கொண்டது போல் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சிறையிருப்புக்குள்ளே போனது போல் இருக்கிறது, மரத்து போனது போல, முடங்கினது போல, இனி வாழ்க்கை மாறாது, இனி வாழ்க்கை செழிக்காதுன்றது போல மாறி இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் அந்த ராஜா வருந்தி முன்னிருந்தது போல என் நிலைமை மாற வேண்டும் என்று அவன் விருப்பப்பட்ட பொழுது, கேட்ட பொழுது, அந்த தீர்க்கதரிசியும் ஜெபித்த பொழுது அவனுடைய கை முன்னிருந்தது போல மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம தியானத்துக்கு என்று வாசித்த வேத பகுதி இப்படி தான் சொல்லுது, யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் கர்த்தர் முன்னிருந்தது போல. அல்லேலூயா, அதான் முக்கியம். ஆமென், வாசிங்க. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்தேன். போதும், அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆமென். யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்கிறது, நம்முடைய செய்தியின் தலைப்பு முன்னிருந்தது போல. அவ்வளோதான் செய்தியின் தலைப்பு. ஆமென் சொல்லுங்களேன். மாதிரி இல்லை, முன்னாடி மாதிரி இல்லை, முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுவோம், ஹெல்த்தை பற்றி சொல்லுவோம், குடும்ப சூழ்நிலைகளை சொல்லுவோம், இல்லை வேலையை பற்றி சொல்லுவோம், சம்பளத்தை பற்றி சொல்லுவோம், நிறைய காரியங்களை சொல்லும் பொழுது நம்ம அடிக்கடியே சொல்கிற வார்த்தை என்ன தான், முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பழைய சம்பவங்களை சொல்லும் பொழுது, பழைய நினைவுகளை சொல்லும் பொழுது, முன்னாடிலாம் எப்படி இருந்தது தெரியுமா? இப்போல்லாம் அப்படி இல்லை, இப்போல்லாம் அப்படி இல்லை. முன்னாடிலாம் ஃபேமிலி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா ஒன்று கூடிடுவோம்,
இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சு? அப்படிலாம் இல்லை. முன்னாடி ஏதாவது ஒன்றுனா எல்லாரும் ஓடி வருவாங்க. இப்போ அப்படி இல்லை. முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. சர்ச்சில் உள்ள காரியங்களை கூட அநேகத்தில் பேசும் பொழுது முன்னாடிலாம் இப்படி இருப்போம், முன்னாடிலாம் அப்படி இருப்போம், இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பேசுகிறத கேட்டிருப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்து நிமித்தமாக யெரொபெயாம் அவசரப்பட்டதுனால, கோவப்பட்டதுனால, அவன் கையை நீட்டினதுனால, எதிராய் காரியங்களை செய்ததுனால, தேவனுக்கு விரோதமாய் அது வந்தது. தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்கதரிசி சொன்னது கர்த்தருடைய வார்த்தை. அந்த நிமிஷமே அது என்ன பண்ணுச்சு? அந்த பலிபீடம் சொன்ன மாதிரியே வெடிச்சு சதறிச்சு. இல்லையா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய், ஆண்டவருடைய சத்தத்துக்கு விரோதமாய், ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் நாம் காரியங்களை செய்யும் பொழுது, கட்டளைகளை மீறி நடக்கும் பொழுது, அவருக்கு செவி கொடுக்காமல் இருக்கும் பொழுது, சில சிறையிருப்புக்குள்ள, சில தவிப்புக்குள்ள, சில இக்கட்டுக்குள்ள, சில நெருக்கத்துக்குள்ள, நிந்தைகளுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? சிக்கிக் கொள்ளுகிறோம், தவிக்கிறோம். முன்னிருந்த நிலைமை என்ன இல்லை, இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இந்த காலை வேளையில் அல்லேலூயா ஸ்தோத்திரம், நம் ஆண்டவருக்கு செவி கொடுத்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் அவருடைய சித்தம் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் அல்லேலூயா நம்முடைய எல்லா சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல நம்மளை கட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரெஸ்டோரேஷன் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான். முன் இருந்தது போல. அல்லேலூயா ஸ்தோத்திரம். எப்படி இருந்துச்சோ இப்போ எல்லாம் தலைகீழாக இருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? திருப்பியும் ரெஸ்டோர் பண்ணி முன் இருந்தது போல. எந்த இடத்துலையோ எப்படி இருந்தோமோ, அல்லேலூயா ஸ்தோத்திரம், எப்படியெல்லாம் முன்னாடி எப்படிலாம் இருந்தோமோ, கர்த்தர் அப்படியாக முன் இருந்தது போல ஆண்டவர் மாற்றுறதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்பொழுது நம்ம நெருக்கத்தில் இருக்கலாம், இப்பொழுது நம்ம துன்பத்தின் நடுவில் நடந்து கொண்டிருக்கலாம், கண்ணீரின் பாதையில் இருக்கலாம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், துக்கத்தில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், பிரச்சனைகளுக்குள்ள இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், தேவையோடு இருக்கலாம், காயத்தோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அல்லேலூயா இப்படியே நாம் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆகையினால் தான் சொல்கிறாரு அல்லேலூயா ஸ்தோத்திரம், என் செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பரிபூரணம் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஐ வில் ரெஸ்டோர் யூ. நான் உங்களை முன் இருந்தது போல் என்ன பண்ணுவேன்? கட்டுவேன். முன் இருந்தது போல் உங்களை சீர்படுத்துவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சீர்பட்டது, அவனுடைய கையை என்ன பண்ணது? முன் இருந்தது போல சீர்பட்டதுன்ற அந்த வார்த்தை அந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கும். 1 ராஜாக்கள் 13 வாசிக்க வேணாம், 6வது வசனத்தில் கடைசியில் அவனுடைய கை முன் இருந்தது போல சீர்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரால் திருப்ப முடியாத சிறையிருப்பு என்று ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால் முன் இருந்தது போல மாற்ற முடியாத காரியங்கள் என்று ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாம் நினைத்துக்கொள்ளும், முன்னாடி இருந்தது மாதிரிலாம் இனி வராது, முன்னாடி இது மாதிரி இது திரும்பி மாறவே மாறாது. இப்போ மெடிக்கலில் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க? அதை ஒரு வியாதி அப்படின்னு சொன்னால் அந்த வியாதியை பெருசாலாம் குணமாக்க மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு இல்லாதபடி கொஞ்ச நாளைக்கு அது என்ன பண்ணும்? அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வராது, அந்த மெடிசனை ஸ்டாப் பண்ணிட்டா திருப்பி வந்துடும். அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டுருக்கும் பொதுவாக எப்பயுமே. இப்போல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? வியாதியை ரிவர்ஸ் பண்ணுறோன்ற முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெடிக்கலில் வியாதியை, இப்போ சுகர் வந்துருச்சுன்னு சொன்னால் சுகரை ரிவர்ஸ் பண்ணுறோம். நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை, நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சுகர் லெவல் என்ன ஆயிரும்? ரிவர்ஸில் மாறிடும். ஸோ உங்கள் சுகரை நாங்கள் ரிவர்ஸ் பண்ணிடுவோம். அப்படின்னா முன் இருந்தது போல், முன்னாடி எப்படி ஹெல்த்தியாக சுகர் இல்லாமல் இருந்தீங்களோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கையை நாங்கள் என்ன பண்ணிடுவோம்? உங்கள் வியாதியை, அந்த சுகர்ன்ற வியாதியை ரிவர்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்க மெடிக்கலில் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவங்களே அந்த இதை ரிவர்ஸ் பண்ண முடியும்னு சொன்னால் நம்ம எல்லாரும் படைத்த ஆண்டவர், அல்லது நம்மளை உண்டாக்கின ஆண்டவர், அல்லேலூயா நம்மை தாயின் கருவில் தோன்றும் முன்பே தெரிந்து கொண்ட ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இழந்து போனது, ஹல்லேலூயா உடைந்து போனது, ஹல்லேலூயா வியாதியில் நம்ம உழண்டு போனது, இப்படிப்பட்ட எல்லா காரியங்கள் இருந்தும் அது எல்லாமே ஒரு சிறையிருப்பு தான். அது எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நம்மை திருப்பி முன் இருந்தது போல அவர் வைக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க முன் இருந்தது போல ஆகும்? ஆமேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதெல்லாம் மாறாது, இதெல்லாம் நடக்காதுன்னு நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் நினைத்து வைத்திருக்கீங்களோ இந்த காலைவேளையில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் சிறையிருப்பை திருப்புவேன். முன் இருந்தது போல உன் வாழ்க்கை மாறும், முன் இருந்தது போல உன் சூழ்நிலைகள் மாறும். ஆமேன். முன் இருந்தது போல ஹல்லேலூயா சமாதானம் உண்டாகும், முன் இருந்தது போல ஒரு ஐக்கியம் உண்டாகும்,
முன்னிருந்தது போல ஒரு சந்தோஷம் உண்டாகும் என்று ஆண்டவர் உரைக்கிறவராக இருக்கிறார் இந்த காலவேளையில். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிலெல்லாம் நம்மை முன்னிருந்தது போல மாற்றுவார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், நாம் மாறி மாறி வாசித்த வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனதின் நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். உன் நொறுக்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரல் இடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு போதும் அந்த அதில் 17-18 வரைக்கும் அந்த ஒரு சம்பவம் ஃபுல்லாக நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாரு, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆமென், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும், ஆமென், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், ஹல்லேலூயா, அவர்கள் உன்னை தேடார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல, ஆமென், ஹல்லேலூயா, ஒரு விதமான கம்பேரிசன், ஓமையாக, ஒரு மெட்டாஃபராக அந்த இடத்துல எரேமியா எதை சொல்கிறார் என்று சொன்னால், சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வியாதி வந்துருச்சுன்னு சொன்னால், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த இடத்துல புண் ஆறாததாக இருக்குது, காயம் எப்படி இருக்குது, கொடியதாக இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாரு அந்த இடத்துல, காயம் கற்றவும் இல்லை, மருந்தும் இல்லை, மருத்துவரும் இல்லை, நேசித்தவர்களும் ஆமென் இல்லை, மறந்தும் போயிட்டாங்க. மருந்து இல்லை, மருத்துவர் இல்லை, மறந்தும் போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இஸ்ரவேலுக்கு இருக்கிறதை ஆமென் ஓமையாக சொல்கிறார். என்ன சூழ்நிலை? சிறையிருப்புல போயிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கிற, ஒரு வியாதிப்பட்ட மனுஷனுக்கு மருந்து இல்லைனா எப்படி இருக்குமோ, அவருக்கு ஒரு வைத்தியர் மருத்துவர் இல்லைனா எப்படி இருக்குமோ, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நேசிக்கிறவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, ரொம்ப வியாதியில் இருக்கும் பொழுது, எதுவுமே இல்லைனாலும் 4 வார்த்தை நல்லதாக சொல்கிறவங்க, நம்ம நேசிக்கிறவங்க பக்கத்தில் இருந்தாலே எப்படி நமக்கு ஃபீல் ஆகும்? அந்த வியாதி மறந்துடுவோம். நம்ம அந்த நிமிஷம் அந்த தலைவலி நமக்கு ஞாபகத்திலே இருக்காது. வயிறு வலின்னு இருப்போம், நம்ம ரொம்ப நேசித்தவங்க நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிடுவோம், அந்த வயிறு வலியை நம்ம மறந்துடுவோம். அப்போ நேசிக்கிறவங்களும் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமை தான் இஸ்ரவேலுக்கு. சிறையிருப்பில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு வியாதிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு சொல்வார். அப்படி தான் மருந்து இல்லாமல், காயம் கட்டுகிறவர் இல்லாமல், ஹல்லேலூயா, நேசித்தவங்களும் யாருமே தேடாமல் மறந்து போனதான ஒரு சூழ்நிலையில் ஆமென் இருக்கிற ஹல்லேலூயா இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா 17-18 நாம் வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், விசாரிப்பற்ற சீயோன்னு சொல்லியிருக்கிறாங்க, தள்ளுண்டவன் என்று சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று ஆமென் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, ஆமென், தொடர்ந்து 10-18 கர்த்தர் சொல்லி என்னவென்றால், நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அல்ல, அவன் நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் எதெல்லாம் முன்போல திருப்பன்னு சொன்னா, முதல்ல அல்லேலூயா ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் சிறையிருப்பில் போய் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க எதுவுமே இல்லாதவங்க, நேசிக்கிறவங்க இல்லாதவங்க போல, அல்லேலூயா ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட விசாரிப்பட்ட சூழ்நிலையில், தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது போல இருக்கிற ஆமென் அவர்களுக்கு ஆண்டு சொல்லப்பட்ட வார்த்தையினாலும் முதல்ல நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துல, உன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன், உன் அரமனை முன்போல் நிலைப்படும் அப்படின்ட்டு சொல்லும்போது, ஆண்டவர் குடும்பத்தில் ஆமென் ஒரு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். குடும்ப வாழ்க்கையில் ஆமென், குடும்பத்தில் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆமென் சமாதானத்தை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்தை,
ஆமென். முன் போல அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆரோக்கியத்தை வர பண்ணுறவரா, காயங்களை ஆற்றுகிறவரா அவர் இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் வாசஸ்தலக்கு இறக்க செய்வேன், அரண்மனை முன் போல் இருக்கும் என்று சொல்றார். அரண்மனை என்று சொல்லும் பொழுது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ள சுகமும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். கூரை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் அரண்மனை, அவங்களுக்கு ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அதுதான் என்னது? அரண்மனை. நம்ம எந்த வீட்டில் இருக்கோமோ அது நம்மளுடைய அரண்மனை. சொல்லுங்கள், எனக்கு அதுதான் அரண்மனை. கர்த்தர் எனக்கு தந்த வீடு. நம்ம அடுத்த வீட்டை பார்த்து அவங்க மாளிகை மாதிரி கட்டியிருக்காங்களே, அவங்க இப்படி இருக்காங்களேன்னு யோசிக்கணும்னு அவசியம். இன்றைக்கி நம்ம கொடுத்த வீட்டை நமக்கு கர்த்தர் வச்சிருக்க இடத்துல நம்ம அரண்மனையாக நினைப்போம்னா அதில் நம்ம சுகமாக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருப்போம். ஆமென். அந்த இடத்துல சுகம் இருக்கிறதா இருக்கும். அப்போ ஆண்டவர் முதல்ல நம்ம பார்க்கிறது என்னன்னா குடும்பத்தை, ஆமென், அல்ல நம்முடைய வீட்டை, ஆமென், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், வீட்டின் காரியங்களை, ஆமென், குடும்பத்தின் காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? முன் போல மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரிவினைகள், சண்டைகள், பிரச்சனைகள், ஆமென், அவமானங்கள், வருத்தங்கள், ஆமென், ஹல்லேலூயா விசாரிப்பற்ற நிலைமை, ஆமென், தள்ளுண்ட நிலைமை, ஹல்லேலூயா இன்றைக்கு ஆமென் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கட்டவிழ்த்து விடுகிறான் பிசாசு. ஆமென். ஏதாவது ஒன்று என்று சொன்னால் ஹல்லேலூயா உடனே என்ன பண்ணுறாங்க? ஆமென், பேசுகிறதை நிறுத்தி விடுவாங்க. ஆமென். சண்டை பண்ணி கொண்டு பேசுவதை நிறுத்தி விடுவாங்க. விசாரிப்பற்ற நிலைமை. சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க, நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டாங்க. எனக்கு என்னென்னு ஒரு வாரம் வீட்டுக்குள்ளே இருந்து பேசாமலாம் அப்படிலாம் இருக்கிற நாட்கள் இருக்கிறது இப்போ வழக்கமாயிருச்சு. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அப்படிப்பட்ட சிறையிருப்பை நான் திருப்பி முன் போல நான் கட்டுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஏற்படுகிற வருத்தங்கள், ஏற்படுகிற வாக்குவாதங்கள், ஏற்படுகிற சண்டைகள், பிரச்சனைகள், அல்லேலூயா ஏற்படுகிற எல்லா விதமான காரியங்களில் இதுவரைக்கும் விசாரிப்பட்டது போல இருக்கலாம், இதுவரைக்கும் தள்ளப்பட்டது போல இருக்கலாம். ஆமென். மருந்து இல்லாமல், மருத்துவர் இல்லாமல், காயம் கட்டுறது இல்லாமல், நேசிக்கிறவங்க இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஹல்லேலூயா ஆண்டவர் இந்த சிறையிருப்பை திருப்பும் பொழுது ஆமென் முன் போல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முன் போல, ஆமென், ஹல்லேலூயா உன் அரண்மனை நிலைப்படும், உன் வாசஸ்தலம் முன் போல நிலைப்படும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். அது எப்படி இருக்குமா? 19 வசனம் சொல்றாரு, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். ஆமென். அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்கள் சிறுமை அடைவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாம? ஹல்லேலூயா. அப்போ ஆமென் ஸ்தோத்திரம் எங்கே உண்டாயிருக்கும்? ஆடல் பாடல் சத்தம் எங்கே உண்டாயிருக்கும்? ஆமென். மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, ஒரு சந்தோஷமான அக்கேஷனில், ஆமென், எல்லாரும் ஒன்று கூடிட்டா எப்படி இருக்கும்? வீடு கலகலப்பாக இருக்கும், ஒரே சந்தோஷமாக இருக்கும், ஒரே ஆடல் பாடலாக இருக்கும், ஆமென், கொண்டாட்டமாக இருக்கும், ஒரே விருந்தாக இருக்கும். ஆண்டவர் தான் சொல்கிறாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் என்ன பண்ணுவேன்? உன் அல்லேலூயா சிறையிருப்பை திருப்பி முன் போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் முன் போல என்று சொல்லும் பொழுது அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம எப்படி உதாரணத்துக்கு எடுத்துக்கலான்னு சொன்னால், இப்போ இருக்கிறத, இப்போ மேபி நல்லா இருக்கிறேன், முன் போலன்னா முன்னாடி நான் மோசமாக இருந்தேன், அப்படி என்ன பண்ணிடக்கூடாது. அவன் அப்படி நம்மளுடைய கம்பேரிசன் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் நம்மளை உண்டாக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தின பொழுது, ஆண்டவர் நமக்கு ஒன்று கொடுத்த பொழுது, ஏதேனும் உண்டாக்கி என்ன பண்ணுறாரு? கொடுத்தாரு. ஸோ அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி ஆண்டவரிடத்துலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் நம்மளை இணைச்சது, ஆண்டவர் நம்மளை கட்டினது, ஆண்டவர் நம்மளை வச்ச இடத்துல ஆண்டவர் எப்படி நம்மளை நிலைப்படுத்தினாரோ, ஆண்டவர் நமக்கு எப்படி கொடுத்தாரோ, இப்போ அதை மேபி நம்ம இழந்திருக்கலாம், அதை நம்ம உடைத்திருக்கலாம், மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதை நான் திருப்பையும் முன் போல் நான் என்ன பண்ணுவேன்? மாற்றுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆடல் பாடல் சத்தம் உண்டாகும், வர்த்திக்க பண்ணுவார், மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறாரு. ஆமென். அதோடு கூட அல்ல குடும்பத்தில் வரும்பொழுது 20வது வசனம் சொல்ல, அவர்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? முன்போல் இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அநேக நேரத்தில் ஃபேமிலியில் விசிட்டிங் போகிறப்ப சொல்லுவாங்க, பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, என் கணவர் இப்படி இருக்கிறாரு, இல்லை என் மனைவி இப்படி இருக்கிறாங்க, என்னுடைய அத்தை, இல்லை என்னுடைய மாமா, என்னுடைய சித்தி, என்னுடைய சித்தப்பா, என் தம்பி அப்படின்னு சொல்லி அவன் உட்காந்து கேட்டால் சொல்லுவாங்க அவ்வளோ காரியங்கள். அல்லேலூயா. வருத்தங்களை சொல்லுவாங்க. பிள்ளைங்க ஒழுங்காகவே இருக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்க ப்ரேயர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இருக்கீங்களா பிள்ளைங்களாம்? உங்களை பற்றி கேட்டால் என்ன சொல்லணும்? அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டே சொல்லுவாங்க, ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லுவாங்க. காலைல எந்திரிக்க மாட்டேங்குது, குளிக்க மாட்டேங்கிறாங்க, பல்லு தேய்க்க மாட்டேங்கிறாங்க, சிரமப்பட வேண்டியதாக இருக்குது, ஹோம்ஒர்க் செய்ய மாட்டேங்கிறாங்க, வசனம் படிக்க மாட்டேங்கிறாங்க, ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஒரு பெரிய லிஸ்ட்டே உங்களை பற்றி சொல்லுவாங்க. உங்களை பற்றி நல்ல காரியங்கள் இருந்தாலும், ஐ மீன் உங்களிடத்தில் மாற வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி அநேக ஒரு லிஸ்ட்டு சொல்லுவாங்க.
கணவர் குறித்து மனைவி சொல்லுவாங்க, அவர் இப்படி இருக்கிறாரு, அவர் விசாரிக்க மாட்டேங்கிறாரு, நேசித்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு, எதுக்கு இருந்தாலும் எரிஞ்சு விழுகிறாரு, கோவப்படுறாரு, ஒரு ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாரு, விசாரிக்க மாட்டேங்கிறாரு, சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அவங்கள குறித்து சொல்லிட்டு போக மாட்டேங்கிறாரு. வெளியில் போனால் அவர் இஷ்டத்துக்கு வராரு, இஷ்டத்துக்கு போகிறாரு, இப்படி சொல்லி பல கம்ப்ளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க சொல்வது இருக்கும். மனைவியை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவாங்க, சமைக்க மாட்டேங்கிறா, டைமுக்கு சோறு போட மாட்டேங்கிறா, லேட் பண்ணிடுது, அதனால வேலைக்கு லேட் ஆகுது, அதுக்கப்புறம் நல்லா தூங்குது, எப்படி கோவப்படுறாங்க, இப்படி பல காரணங்கள் ஒரு குறித்து சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்க, இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் இந்த கால வேளையில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்முடைய குடும்பத்தில் ஹல்லேலூயா முன்னிருந்த சமாதானத்தை, குடும்பத்தில் முன்னிருந்த ஐக்கியத்தை, குடும்பத்தில் முன்னிருந்த அன்பை, ஆமென், குடும்பத்தில் முன்னிருந்த ஆமென் ஹல்லேலூயா அந்த அன்பை திரும்பியுமாய் ஆண்டவர் ஊற்றி முன் போல மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க, எத்தனை பேர் விரும்புகிறீங்க, ஆமென், அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு உண்டாகணும், அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் செய்ய வல்லவர். இது ஆமென் ஹல்லேலூயா, ஆமென், பிள்ளைகள் முன் போல் இருப்பார்கள், ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த பிள்ளையை கொடுக்கும் பொழுது அழகான பிள்ளையா, நல்ல பிள்ளையா, சொன்ன பேச்சு கேட்குற பிள்ளையா, நம்ம கைக்குள்ளே இருந்த வரைக்கும் சொன்ன பேச்சு கேட்டு நல்லா இருந்தோம். இன்றைக்கி பெருசாகிட்டாங்க, வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே அவங்க கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்கன்ற வருத்தத்தோடு நீங்கள் இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம். பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா, எப்படி இருக்கும்னு கேள்வியோடு இருக்கலாம். ஆனால் இந்த காலையில் கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம மாத்திரம் ஆண்டவருக்கு பிரியமா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவருக்கு சித்தத்தை செவி கொடுத்து நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது முன் போல மாறுவோம். ஹல்லேலூயா, பிள்ளைகள் முன் போல மாறுவார்கள். ஆமென், வாசஸ்தலம் முன் போல கட்டப்படும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆமென், ஆரோக்கியம் உண்டாகும். அதான் 33 கூட ஹல்லேலூயா வாசிக்க முடியும். 33 அதிகாரம் 14வது வசனத்துல, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல்வார்த்தையை நான் என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன் என்று சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் ஆமென் நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென் ஹல்லேலூயா, அதற்கு குறித்த நாட்கள் வரும். சொல்லுங்க ஆமென். ஆமென். நம்ம ஏதாவது ஒரு நாள் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி ஆயிரும், இன்றைக்கி நடந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் குறித்த நாள் வரும் பொழுது ஆமென் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், முன் போல கர்த்தர் என்ன பண்ணுவார், சூழ்நிலைகளை ஆமென் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். முன் போல ஆசீர்வாதம் உள்ளவர்களாய், முன் போல சமாதானம் உள்ளவர்களாய், முன் போல செழிப்பாய் கர்த்தர் என்ன பண்ணுகிறவராக இருக்கிறார், மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார், மாற்றுவதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தரே இதை சொல்கிறாரு. ஆமென் ஹல்லேலூயா, நான் என்ன பண்ணுவேன், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். ஆமென் ஹல்லேலூயா. முதல்ல கம்பேரிசனை தான் சொல்கிறார். ஒரு வியாதி உள்ள மனுஷனுக்கு எப்படி நிலைமையோ அதுபோல் இன்றைக்கி உன் குடும்பம் இருக்கலாம், உன் சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், எப்படி அந்த வியாதி உள்ள மனுஷனுக்கு ஒரு ஆரோக்கியம் தேவையோ, எப்படி அவனுக்கு ஒரு காயம் கட்டப்படணுமோ, அவன் காயம் ஆறணும்னு நினைக்கிறானோ, அதுபோல் நீ பட்ட காயங்களுக்கெல்லாம் ஹல்லேலூயா உனக்கு வந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் ஆமென் அதை நான் ஆரோக்கியம் வர பண்ணுவேன், அந்த காயங்களை நான் என்ன பண்ணுவேன், ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 33 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 6வது வசனத்தில் கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மட்டும் தனியாக எடுத்து வியாதிக்காக நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக அங்கே சிறையிருப்புலேருந்து ஆண்டவர் திருப்புறப்ப ஆமாம் இப்படிலாம் உண்டாகும். எப்படி ஒரு வியாதி மனுஷனுக்கு ஆரோக்கியம் வருதோ, எப்படி ஒரு பிணியாளிக்கு ஒரு சௌக்கியம் வருதோ, அதுபோல் வாழ்க்கை மாறும், அதுபோல் சந்தோஷமாகும், அதுபோல் சுகமாகும் என்று சொல்லி உன்னுடைய வேதனை, உன்னுடைய வருத்தம், உன்னுடைய சூழ்நிலை அப்படியாக மாறும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கம்பேர் பண்ணி சொல்கிறார். வியாதி உள்ள மனுஷனோட ஒப்பிட்டு அவன் சௌக்கியம் வர பண்ணுவேன், அவன் ஹல்லேலூயா குணமாக்குவேன், ஆரோக்கியம் வர பண்ணுவேன், அது மாத்திரமல்ல பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் சொல்றார். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. அவர் ஆமென் கர்த்தர் பரிபூர்ணம் உண்டாக செய்ய வல்லவராக இருக்கிறார். முன் போல ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கை, ஹல்லேலூயா முன் போல நம்முடைய குடும்பம், முன் போல நம்முடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை மாற்ற ஆமென் போதுமான தேவனாக இருக்கிறார். என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கறத பார்க்க முடியும். 32:27 ஆமென், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர்
என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்குறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆகையினால ஆமென், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். இதெல்லாம் ரிவர்ஸ் ஆகாது. பொதுவாக சிஸ்டமில் இல்லை ஃபோனில் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒரு தவறான ஒரு விஷயம் செஞ்சுட்டோம், ஒரு தவறுதலாக ஒரு காரியம் நினச்சின்னா அன்டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன இருக்கும்? நம்ம ஏதோ ஏதோ டூயிங், நம்ம ஏதோ செஞ்சுட்டோம், அதை அன்டூன்ற ஒரு ஆப்ஷன், அந்த பட்டனை அழுத்திட்டோன்னு சொன்னால் முன்னாடி இருந்தது மாதிரி வந்துடும். தப்பாக செஞ்சுருக்கலாம், தப்பாக ஒரு காரியத்தை அழுத்திருக்கலாம், ஒரு இதாக இருக்கலாம். ஆனால் அன்டூ பண்ணோன்னு சொன்னால் முன்னாடி இருந்தது மாதிரியே வந்துடும், பழைய மாதிரியே வந்துடும். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் ஹல்லேலூயா சில காரியங்களை நம்ம என்ன பண்ணிட்டோம், செஞ்சிட்டோம். ஆமென். சில காரியங்கள் நம்ம பேசிட்டோம், சில காரியங்கள் நம்ம யெரொபெயாம் கையை நீட்டினது மாதிரி நம்ம நீட்டிட்டோம். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக, தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக, ஆமென், தேவனுடைய சத்தத்துக்கு எதிராக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனை விட்டு தூரம் போயிட்டோம், தேவனுக்கு பிரியமில்லாத செஞ்சிட்டோம். ஆமென் ஹல்லேலூயா. அவர் பிரியமில்லாத அவருடைய வசனத்தை கை கொள்ளாமல் இருந்துட்டோம். ஆமென். எத்தனை பேர் போன வாரம் செய்தியை கை கொண்டீங்க? இந்த வாரத்தில் என்ன செய்தி போன வாரம்? ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று சொல்லி ரெஜ்லின் அவங்க வந்து பேசியிருந்தாங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சங்கீதம் 50 அல்லேலூயா. பண்ணிங்களா? தலையை ஆட்டுங்க, இருக்கீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணிங்களா? ஒரு சண்டை வந்தப்போ சண்டையை போட்டிங்களா? ஸ்தோத்திரம் பண்ணிங்களா? ஒரு பெரிய தேவை வந்தப்போ தேவைக்கு நினச்சி புலம்புனீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணிங்களா? ஆமென். கேட்டுட்டு போகிறவர்களா மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கு முந்தின வாரம் என்ன செய்தி? அல்லேலூயா. அவன் நோட்டை திருப்பி பார்க்கக்கூடாது, மனசில் இருந்து அந்த காரியங்களை நம்ம செய்து கொண்டே இருந்தோம்னா பொருத்தனை செய்யணும், தீர்மானங்கள் எடுக்கணும், பொறுமையாக இருக்கணும்னு சொன்னோம். பொறுமையாக இருக்க முடிஞ்சிச்சா இந்த நாட்களில்? பொறுமைக்கு சோதனை அதிகமாக இந்த நாட்களில் தான் வருது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம அதை கேட்டுட்டு நல்லா இருக்கு குறிப்பெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு போகிறது பத்ததில்ல. ஆமென். பொறுமையை குறித்து இந்த வாரத்தில் பொறுமையாக இருக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இருக்கணும்னு அப்படின்னு நம்ம தீர்மானத்தை எடுத்துகிட்டு போயிருக்கோம். அப்போ அதுக்கு தான் சோதனை வரும், அதுக்கு தான் பிரச்சனை வரும். இப்போ அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆமென், பொறுமையை காத்துக்கொள்ள. ஆமென் ஹல்லேலூயா. சோதனையான நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேணும். ஆகையினால ஆமென், கேட்டுட்டு போகிறது முன் போல் மாற்றிடுவாருன்னு அப்படி நல்லா இருக்க கேட்குறதுன்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் முன் போல் மாறணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அப்பொழுது தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த காரியங்களை செய்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதில் நம்ம ஓகே, அடுத்ததான் அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் 30ஆம் அதிகாரத்தில். அதோடு கூட 20 வருது, அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன் என்று சொல்றார். அல்லேலூயா. ஆமென். குடும்பத்தை பார்க்கிறோம். ஆமென். குடும்பத்தில் இருக்கிற உறவுகள், குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? முன் போல ஆமென் ஹல்லேலூயா மாற்றுவார். முன் போல அவர் என்ன பண்ணுவார்? நிலைப்படுத்துவார். முன் போல ஆண்டவர் சீர்படுத்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் குடும்பத்தில் எது முன் போல இல்லைன்னு. ஆமென் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பேச்சுவார்த்தை முன் போல இல்லையா? ஆமென். சமாதானம் முன் போல இல்லையா என்பது உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் குடும்பத்தில் ஆமென் எப்படிப்பட்ட பிள்ளைகள் முன் போல இல்லையா, எதையோ அதை நீங்கள் மனசில் கொண்டு வந்து ஆண்டவரே இந்த சூழ்நிலை முன் போல இல்லை, ஆமென் இந்த உறவு முன் போல இல்லை, ஆமென் இந்த பேச்சுவார்த்தை முன் போல இல்லை, இந்த ஐக்கியம் முன் போல இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ சேர்ந்து சாப்பிட்ட அனுபவங்கள் முன் போல இல்லை, தனித்தனியாக சாப்பிட்றோம். இப்படி பல சூழ்நிலைகள் முன் போல இல்லை. ஆண்டவரே இதை மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போன்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் முன் போல் மாற்றுவார். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமேன். சண்டே எங்கே வரும்னு சொன்னால் சாப்பிட்றப்ப தான் வரும். ஆமேன். சாப்பிட்றப்ப தான் பழைய காரியங்களை ஏதாவது பேச ஆரம்பிச்சிடும், பிரச்சனை ஆயிரும், சாப்பாடே வேணான்னு எஞ்சி போயிடுவோம், சாப்பாடை தட்டி விட்ருவோம். அப்போ சாப்பிட்ற டைமில் அந்த சென்சிட்டிவான விஷயத்த பேசாதீங்க தயவு செஞ்சு. சாப்பிட உட்கார்றப்ப இல்லை சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி, அப்போ தான் அவரே களைச்சி போய் வந்திருப்பார், வேலையாக வந்திருப்பார், இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா இவன் அப்படின்னோடனே அங்கே அவனை போட்டு 2 அடி கொடுத்துடுறது. ஏன் அடிக்காதீங்க, என்ன பண்ணான்னு அவர் பாசிட்டிவாக சொல்ல வந்திருப்பாங்க. அந்த என்ன பண்ணான்னு ஒரு கேப் கொடுத்தானே ஏதோ பண்ணிட்டான்னு போய் அடிச்சிடுவார். அப்புறம் அங்கே சமாதானம் போயிடும், அவர் சாப்பிடாம போயிடுவார், இவன் கோச்சிக்கிட்டு போயிடும். அப்படி அந்த குடும்பத்தில் பிசாசு குடும்பம் கேதர் ஆகிறதே, சேர்ந்து உட்கார்றதே சாப்பிட்ற நேரம் தான்.
மற்ற நேரத்தில் எல்லாரும் அவரவர் வேலையில் இருப்பாங்க, படிக்கிற ரூமில் இருப்பாங்க, இவர் வேலை பார்க்குற இடத்துல இருப்பாங்க, இவங்க கிச்சனில் இருப்பாங்க. எல்லாம் வந்து ஒன்றாகிற இடம் எது தான்? டைனிங் டேபிள் தான், சாப்பிட்ற இடம் தான். அங்கே வரப்போ தான் சம்மந்தம் இல்லாத அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இன்றைக்கி இப்படி சொன்னாங்க, இவன் இன்றைக்கி இப்படி பண்ணான் அப்படின்னு ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வரும்பொழுது அது சமாதானத்தை கெடுக்கக்கூடியதாக, அந்த ஆர்குமெண்ட் உண்டாகும்படியாக அந்த சாப்பாடே கெட்டு போகுது. அதனால் டைனிங் டேபிளில் ஒரு தீர்மானம், சாப்பிட்றப்ப யாரை பற்றியோ எதையோ நல்ல விஷயங்களை பேசுங்க, அன்றைக்கி நடந்த நல்ல காரியங்களை சொல்லுங்கள், அந்த சாப்பாடே இனிமேலும் இல்லையே சொல்லுங்களேன். அங்கே ஒரு சமாதானம் உண்டாகும், அங்கே ஒரு பாண்ட் கிரியேட் ஆகிடும். அது அப்படியே தொடர்ந்து அந்த நாள் ஃபுல்லும் அடுத்த வேலை செய்கிற வரைக்கும் அது தொடரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ குடும்பத்தில் உள்ள காரியங்களை நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம். கர்த்தர் முன்போல் அவைகளை மாற்றிக்குவார். சபை எனக்கு முன்பாக என்ன பண்ணும்? அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென், அல்லேலூயா. சபையின் காரியங்களை குறித்தும் கர்த்தர் சொல்லும் பொழுது ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சோர்ந்து போகிற அனுபவங்கள் வரலாம் சில நேரத்தில். ஆமென், அல்லேலூயா. ஒரு மனம் இல்லாத சூழ்நிலை, ஒரு அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய நேரத்தில் அந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியாமல் இருக்கலாம். ஆமென், சபையில் ஒரு பெரிய சோர்வு ஆமென் வரலாம், சூழ்நிலைகள் அப்படி கொண்டு வரலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சபையை திடப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் நம்ம பாடணும். ஆண்டவர் கட்டின சபை, ஆண்டவர் ஏற்படுத்தின சபை, அது ஒரு நாள் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். எந்த மனுஷனையும் கொண்டு அவர் நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். யாரையும் கண்டவர் என்ன பண்ணுவார்? எழுப்பி கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சபையை திடப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து திடப்படுத்துவார். ஆமென். இஸ்ரவேலுடைய சபை என்று சொல்லும்போது அவங்களுடைய ஆலயம் என்ன பண்ணுச்சு? சாலமோனால் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் சிறையிருப்புக்கு போகும்போது அது என்ன பண்ணப்பட்டுச்சு? இடிக்கப்பட்டுருச்சு. ஆலயமே இல்லை. பாபிலோனில் உட்காந்துருக்குறாங்க, அவங்களுக்கு என்ன இல்லை? ஆலயம் இல்லை, சபை இல்லை அவங்களுக்கு. ஆனால் அவங்க சிறையிருப்புலன்னு திரும்பி வரும் பொழுது அவங்க மீண்டுமாக அலங்கத்தை கட்டி, ஆலயத்தை கட்டி, ஆமென், செகண்ட் டெம்பிள், 2வது ஆலயத்தை கட்டி முடிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முன்னாடி இருந்ததை விட ஜாஸ்தியாம். முன் போலன்றதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அதை விட இன்னும் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பெரிதாக இருக்கும்னு சொல்லும்போது கர்த்தர் அப்படியாகவே ஆமென் சபையின் காரியங்களையும் கர்த்தர் அப்படியாக செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய சபையிலும் கர்த்தர் அப்படி செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். நிச்சயமாகவே சபையை கர்த்தர் என்ன பண்ணுவார்? திடப்படுத்தி, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. அப்போ முன் இருந்தது போல சபையில் ஆமென், பாஸ்டர் அவர் பாடின பாடல் இருக்கிறது. ஆமென், ஆவியானவர் இங்கு அசைவாடுவார். ஆமென், சபை மீண்டும் உயிர்த்திடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கூனி வாழ்க்கையெல்லாம் நேராகும், குருடர் செவிடர் கட்ட விழுக்கப்படும். ஆமென். சபை எலும்பு, சபையை செயல்படு, சபையே ஆயத்தப்படு என்று சொல்லி அவங்க எழுதின பாடல். ஆமென். ரொம்ப ஆமென் அர்த்தமுள்ள பாடல், தீர்க்க தரிசனமான ஒரு பாடல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சபையில் இருக்கிற ஆமென் ஹல்லேலூயா ஒருமன குறைச்சல்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஆமென் முன் போல, ஹல்லேலூயா, ஸ்தோத்திர, சபையில் இருக்கிறதான ஆமென் வியாதிகளை கர்த்தர் மாற்றி முன் போல, ஹல்லேலூயா, ஸ்தோத்திர, சபையில் இருக்கிறதான ஆமென் கூனியை போல இருக்கிற அப்படிப்பட்ட அனுபவம் உள்ள வாழ்க்கை முன் போல ஆமென் கர்த்தர் நேராக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் ஆமென் 10-11 வாசிப்பீங்கன்னு சொன்னால், மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்தர வெளியாய் கிடக்கிறதென்றும் நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாழான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். நம்ம வாசிக்க கேட்டதானே இந்த 10-11 வசனத்தில் அல்லேலூயா. முதலாவது பார்த்த சபை குடும்பத்தின் ஆமென் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி முன்னிருந்தது போல, ஆமென் சபையின் சிறையிருப்பை திருப்பி முன்னிருந்தது போல ஆமென் அல்லேலூயா என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். ஆமென் அல்லேலூயா. தேசம் முன்னிருந்தது போல, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். மனுஷரும் இல்லை, மிருக ஜீவனும் இல்லை, அவாந்திர வெளியா இருக்குது. ஆமென். எருசலேம் எப்படி இருக்குது? ஒரு மனுஷன் வாழ முடியாத சூழ்நிலை, ஒரு மிருக ஜீவன்கள் இல்லை, அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு, சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க.
வாழ்வதற்கே தகுதி இல்லாத ஒரு தேசமாய் கானான் தேசம், வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் மாறி போனது. எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது, எல்லா உடைமைகளையும் இழந்து போனாங்க, அடிமையாக போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், தேசத்தின் சிறையிருப்பை நான் திருப்புவேன். ஹல்லேலூயா, ஆமென். தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? முன் இருந்தது போல இருப்பாங்க. ஹல்லேலூயா. 11வது வசனம், அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தேசத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆமென், என்ன நிலைமை இன்னைக்கு? ரொம்ப கொடியதான சூழ்நிலை, ஊழியத்துக்கு எதிரான ஒரு சூழ்நிலை, ஆமென். ஊழியம் போய் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, சபைகள் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை, ஆலயங்களுக்கு இடம் வாங்க முடியாத சூழ்நிலை, ஆலயம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, அல்லேலூயா, சத்தமாக ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி பலவிதமான நெருக்கம் என்ன பண்ணுது? தேசத்தில் காணப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. தேசத்தில் அது மாத்திரமா? தேசத்தில் வறுமை, தேசத்தில் கொலை, தேசத்தில் கொள்ளை, தேசத்தில் பாவம் பெருகி இருக்கிறது, இன்னுமாய் பஞ்சம் கொடியதாக இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் தான் தேசம் இருக்கிறது. ஆமென். ஆட்சி செய்கிறவர்களாக இருக்கட்டுமே, எல்லாருமே லஞ்சம் ஊழல் செய்கிறவர்களாக, அப்படியாக தேசமே என்ன அதுக்கு பாழான நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஏன்? அதை பற்றி நமக்கு என்ன கவலை? நம்ம நல்லா இருக்கிறோமா? முதல் 2 பாயிண்ட் போதுங்க. தேசத்து எப்படி தான் எனக்கு என்னங்கன்னு சொல்லி இருப்பதற்காக நாம் என்ன பண்ணவில்லை? அடைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும், ஆமென், ஹல்லேலூயா. ஒருவனை தேடினேன் ஒருவனையும் காண என்ற ஆண்டவர் தேசத்தின் மேல் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேசம் என்று சொல்லும் பொழுது எல்லா வளங்களும் நிறைந்தது, எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைந்தது. அதில் தான் நம்மளும் இருக்கோம், அந்த இடத்துல தான், அந்த பூமியில் தான் நம்மளும் வாழ்கிறோம், நம்மளும் அந்த தண்ணியை தான் குடிக்கிறோம். ஆமென். நம்மளும் அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ள பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ ஆமென், சூழ்நிலைகள் வறட்சியாக பாலானது போல, ஆமென், யூதாவின் பட்டணங்களில் மனுஷனாவது மிருகதாவது இல்லாமல் பாலான எருசலேமின் வீதிகள் போல இருக்கிறதை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் கர்த்தர் நல்லவரின் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவருடைய சத்தமும், ஆமென், ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருவரின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. சிறையிருப்புக்கு போனப்போ இதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு. ஆமென். கர்த்தர் திருப்பியும் முன் போல தேசத்தை மாற்றுவேன், அவங்க சிறையிருப்பை மாற்றுவேன், அப்பொழுது இதெல்லாம் திருப்பியும் உண்டாகுன்றார். களிப்பு உண்டாகும், ஆமென், சந்தோஷம் உண்டாகும், ஆமென், சமாதானம் உண்டாகும், ஆமென். மணவாளன் சத்தம், மணவாட்டியின் சத்தம், கர்த்தர் நல்லவர் என்று சொல்கிறவர்களுடைய சத்தம். அது மாத்திரம் அல்ல, ஸ்தோத்திர பலிகளை, ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வரக்கூடிய சத்தம். அல்லேலூயா, ஆமென். அதுக்கெல்லாம் தான் நீங்கள் தடையாக இருக்குது. ஆலயத்துக்கு போகிறதுக்கு தடையாக இருக்குது, ஆலயம் நடத்த முடியாததுக்கு தடையாக இருக்குது. ஆண்டவர் திரும்பி முன் போல தேசத்துலையும் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தேசத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும் பொழுது நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், ஆமென், நமக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், ஆமென். வளங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது நல்ல குடிநீர் கிடைக்கும், நல்ல, ஆமென், ஆரோக்கியமான உணவு கிடைக்கும். எல்லாவற்றிலும் நமக்கு அதில் என்ன ஒரு பங்கு உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் முன்னாடி மாதிரிலாம் இல்லை. இந்த காய்கறி இப்போ எப்படி இருக்குது? மருந்து போட்டாங்க, முன்னாடி மாதிரி இல்லை. ஆர்கானிக்காக இல்லை, முன்னாடி மாதிரி காற்று மாசாயிருச்சு இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாவற்றையும் முன்னாடி மாதிரி இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் தேசத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது முன் போல மாறும். அல்லேலூயா, ஆமென். அவர்கள் முன்னிருந்த போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேசத்தில், ஆமென், நன்மை உண்டாயிருக்கும் பொழுது, தேசத்தில் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும் பொழுது, தேசத்தில் குடியிருக்கிற நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முன் இருந்தது போல, ஆமென், முன் இருந்தது போல கொண்டு வர செய்ய அவரால் மாத்திரம் தான் முடியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3 காரியங்களை சிந்தித்தோம். 3 அவன் குடும்பத்தில் ஆண்டவர் முன்னிருந்தது போல மாற்றுவார், சபையின் காரியங்களை முன்னிருந்தது போல மாற்றுவார், தேசத்தில் முன்னிருந்தது போல மாற்றுவார் என்று சொல்லி ஆமேன் நல்ல விதமாக நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார்னு. ஆனால் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை கூட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமேன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், ஆமேன், 21ஆம் அதிகாரம் 26வது வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 26வது வசனம். பாகையை கழற்று, பீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது, தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்து. 25 கூட வாசிங்களேன். அதை கவிழ்ப்பேன். அதுதான் இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது.
பாகையை போதும் கலற்று. போதும். அப்போ அந்த இடத்துல அங்கே உள்ள ஒரு ராஜாவு குறித்து அந்த இடத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அவனுடைய அக்கிரமத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எண்ணி அவனுடைய பாகையை கலற்றி கிரீடத்தை எடுத்து போட்டு அது இனி முன்போல் இராதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இவ்வளோ நேரம் பார்த்தோம், முன்போல கர்த்தர் செய்வார், முன்போல கர்த்தர் திருப்புவார், முன்போல மாற்றுவார் என்று நம்ம சிந்திக்கிற அதே வேளையில் ஆண்டவர் அல்லேலூயா பிரியமில்லாமல் நடக்கும் பொழுது, ஆண்டவருக்கு சித்தமில்லாதவைகளை செய்யும் பொழுது, ஆமென், ஆண்டவரை விட்டு தூரம் போகும் பொழுது ஆண்டவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆமென், இனி அது முன்போல் இராதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. முன்போல் இராமல் போக பண்ணவும் அவரால் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை முன்போல மாற்றவும் அவரால் முடியும். ஆமென், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் நம்மை உண்டாக்கினது தமது சாயலில் உண்டாக்கினார். ஆனால் பாவம் வந்தது நிமித்தமாக அவருடைய சாயலை நாம் இழந்து போய்விட்டோம். அந்த தன்மையை, தெய்வீக தன்மையை நாம் இழந்து போய்விட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை முன் போல மாற்றுவதற்காக, ஆமென், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாக உண்டாகும்படியாக அவரே இந்த பூமிக்கு வந்து, ஆமென், நமக்காக சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி, ஆமென், நம்மை மீட்டு கொண்டு ரட்சித்து, ஆமென், அவருடைய சாயலை சிருஷ்டித்த நம்மை அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் முன்போல மாற்றும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென், ஹல்லேலூயா. உலக காரியங்களில் முன்போல மாறும் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், ஆமென், இழந்து போன அந்த ஸ்தானத்தை, இழந்து போன அபிஷேகத்தை, ஆமென், இழந்து போன சுபாவத்தை, தெய்வத்துவத்தை, ஆமென், அவருடைய சாயலை நாம் இழந்து போயிருப்போம் என்று சொன்னால் நம்மை முன்போல அவருடைய சாயலுக்கு மாற்றும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய குமாரனுக்கு ஒத்த சாயலாய் கர்த்தர் நம்மை மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னிருந்த உற்சாகம், முன்னிருந்த ஆதியிலிருந்த அன்பு, ஆமென், ஆதியிலிருந்த விசுவாசம், ஆதியிலிருந்த வைராக்கியம் என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போய் இருப்பீங்கன்னு சொன்னால், ஆமென், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முடங்கி போயிருப்பீங்க, ஜெபிக்க மனம் இல்லாமல், வேதத்தை எடுக்க மனம் இல்லாமல், அல்லேலூயா, கூடுகைகளுக்கு வரதுக்கு மனம் இல்லாமல், ஆமென், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு விரக்தியில், வெறுமையில், ஆமென், சோர்ந்து போயிருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அல்லேலூயா இந்த காலை வேளையில் முன் போல, ஆமென், நம்முடைய சிறையிருப்பை மாற்றி முன் போல நம்மை, ஆமென், அவரிடத்தில் அன்பு கூற, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட ஆண்டவர் புதிதாக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடங்கள் நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முன் போல, ஆமென், முன் இருந்தது போல, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில், ஆமென், இழந்து போயிருக்கிறோமோ, முடிஞ்சு போயிருக்குதோ, அல்லேலூயா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் அல்லேலூயா முடிந்தது என்று சொன்ன எல்லாவற்றிற்கும், ஆமென், ஹல்லேலூயா, இல்லை, ஆமென், கர்த்தர் அவைகள் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணுறாரு. ஆமென், முன் போல, முன் இருந்தது போல, முன் இருந்தபடியே, ஆமென், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், நேசிக்க ஒருவரும் இல்லாமல், விசாரிப்பற்ற சீயோனை போல, தள்ளப்பட்டவர்களை போல, ஆமென், காயம் கட்ட ஆள் இல்லாமல், காயத்துக்கு போடுற மருந்து இல்லாமல், ஆமென், ஸ்தோத்திரம், அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கலாம். ஆமென், குடும்பத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பிரிவினைகள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு மனம் இல்லாமல் இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பி, ஆமென், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், முன் இருந்தது போல அதை கட்டுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். முன் இருந்தது போல அதை சீர்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். முன் இருந்தது போல சமாதானம், ஆமென், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவர்களுக்கு குறித்த நாள் வரும் என்று, ஆமென், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவர்கள் குடும்பம் சௌக்கியமாக, அவர் குடும்பம் ஆரோக்கியமாக, ஆமென், குடும்பத்துக்கு நான் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வர நாட்கள் இருக்கிறது. குடும்பமாய் கர்த்தருக்காய், ஆமென், சேவை செய்கிற நாட்கள் வருகிறது. நம்மை ஒப்புக் கொடுப்போம், நம்மை அர்ப்பணிப்போம், குடும்ப சமாதானத்தை காத்துக்கொள்வோம், குடும்பத்தில் ஒரு மனதை காத்துக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாடி இருந்தது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை, ஆமென், முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஐக்கியம், ஆமென். முன்னாடிலாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அல்லேலூயா. இப்போ ஆளுக்கு தனித்தனியாக உட்காந்து ஆளுக்கு ஒரு மொபைலை நோண்டிகிட்டு இருக்கிறோம். முன்னெல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோம், இப்போ தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்றோம், ஒரு நேரத்துக்கு வந்து சாப்பிட்றோம். ஆமென், இந்த நிலைமையெல்லாம் மாறணும். குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், குடும்பத்தில் ஒரு ஐக்கியம், குடும்பத்தில் ஒரு ஒருமனம், ஆமென், குடும்பத்தில் மன மகிழ்ச்சி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கர்த்தர் முன் போல மாற்றுவீராக.
முன் போல மாற்றுவீராக. சபையிலையும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவர் இங்கு செய்வாடுவார். மிகுந்த சந்தோஷம் சபை மீண்டும் உயிர்த்திடும். ஆவியானவர் அசைவாடுவார். மிகுந்த சந்தோஷம் சபை மீண்டும் உயிர்த்திடும். கூனி வாழ்க்கை நேராகிடும். குருடர் செவிடர் கட்ட விழுந்திடும். ஓ கூனி வாழ்க்கை நேராகிடும். குருடர் செவிடர் சபையே சபையே எழும்பிடு. சபையே செயல்படு. சபையே ஆயத்தப்படு. சபையே எழும்பிடு. சபையே செயல்படு. சபையே ஆயத்தப்படு. நீயே வாக்குத்தத்த சந்ததி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார். நீயே வாக்குத்தத்த சந்ததி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார். அல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளை நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சிறையிருப்புகளை திருப்பி ஆமென் முன் இருந்தது போல எங்களை கட்டுவிக்க நீர் வல்லவராய் இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். அவன் உம்முடைய வழியில நாங்கள் நடக்க விரும்புகிறோம். நிச்சயமாகவே நீர் எல்லாவற்றையும் முன் போல மாற்ற போதுமானது. அந்த உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியே செய்யுங்க. எங்க சபையில் அப்படியே செய்யுங்க. எங்க தேசத்துல அப்படியே செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் முன்னிருந்தது போல உற்சாகம், வைராக்கியம், ஆமென், ஹல்லேலூயா, வாஞ்சை, விருப்பம், தாகம் எங்களுக்கு ஆண்டவரே முன்னிருந்தது போல உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சகல கனமும் துதியும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் ஆமென் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம் ஐக்கியமும் ஆமென் ஒவ்வொருவரோடும் கூட வருகை பருந்தும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையும் மக்கே ஓ எல்லா